மக்கா நகரம். அந்த காலத்தில் முஸ்லிம்கள் மிகவும் கஷ்டப்பட்ட காலம் அது. இஸ்லாம் ஏற்றவர்கள் மீது குரைஷ் மக்கள் கொடுமை செய்தார்கள். அந்த நேரத்தில் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அடிமையாக இருந்தார்கள். ஆனால் அவர்களின் இதயத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அவர் அல்லாஹ்வை நம்பினார். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பினார். இதை கேட்ட அவருடைய எஜமானன் உமையா இப்னு கலஃப் மிகவும் கோபமடைந்தான். ஒரு நாள் கடும் வெயிலில் பாலைவன மணலில் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க வைத்தான். அவர்களின் மார்பின் மீது ஒரு பெரிய கல்லை வைத்தான். முகம்மதின் மதத்தை விட்டுவிடு என்று அவனை கட்டாயப்படுத்தினான். ஆனால் அந்த நேரத்தில் கூட பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வந்தது, அஹதுன் அஹதுன், அதாவது ஒரே இறைவன், ஒரே இறைவன். அவர்கள் எவ்வளவு அடித்தாலும் அவர்கள் சொன்ன வார்த்தை அதேதான். அந்த காட்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களின் இதயத்தை உருக்கியது. பிறகு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த எஜமானனிடமிருந்து வாங்கி விடுதலை செய்தார்கள். பின்னர் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமின் முதல் முஅஸ்ஸின் ஆனார்கள். மதீனாவில் அவர் அழைத்த அதான் முஸ்லிம்களின் இதயத்தை நெகிழச் செய்தது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? உண்மையான ஈமான் இருந்தால் எத்தனை கஷ்டம் வந்தாலும் ஒரு முஸ்லிம் அல்லாஹுவை விட்டுவிட மாட்டான்.